தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை தாய் தகப்பன் தன் பிள்ளையை மறந்தாலும் இல்லை பிள்ளைகள் தாய் தகப்பனை மறந்தாலும் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஏனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது தான் உண்மை. இந்த வயதானவர்கள் முதியவர்கள் பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் அந்த மரணம் சம்பவிக்காத சூழ்நிலையும் போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும்ன்ற அந்த ஸ்டேட்டஸ்குள்ளே போய் ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஆனால் கர்த்தர் அவங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்களை கொண்டும் ஆத்ம ஆதாயம் செய்வார். தன்னுடைய சித்தத்தை நிறைவேற செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அப்படி ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்ணி அவங்க சூழ்நிலையை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்டர்லி பேஷண்ட் 70s இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு திடீர்னு ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ண சொல்லி பண்ணிட்டாங்க. ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டு சர்ஜரிக்கு அப்புறம் அவருடைய ரெக்கவரி கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. அப்போ அந்த அம்மா தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே பையன் யூகேல போய் அந்த இடத்துல வேலை செஞ்சு அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. நிறைய பணம் இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். பயத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்ற அந்த மரண பயத்தில் இவங்களும் ஒவ்வொரு நொடியும் மரணித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட பேசும்பொழுது நான் தான் சொன்னேன், நான் வசனத்தை அப்படியே சொன்னேன். யார் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஏன் அதை குறித்து கவலைப்படுறீங்க? இல்லை பிரதர், இந்த நேரத்தில் என் மகன் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மகன் இருந்திருந்தாலும் இந்த சூழ்நிலையில் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த மகனை விட பெரியவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிங்கள். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசித்தேன் அதனால் அறிக்கையிட்டேன் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் போய் ஜீவனை பேசுங்க. இயேசுவின் தழும்புகளால் என் கணவர் ஏற்கனவே சுகமாயிட்டார். நாங்கள் திக்கற்றவர்களாக ஒருபோதும் கர்த்தராக கைவிடப்படுவதில்லை. அவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணோம். அந்த வார்த்தை அவர்களை தேற்றியது, அவர்களை பலப்படுத்தினது. அப்போ யாருமே இல்லை என்ற சூழ்நிலை மாறி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பெரிய ஜெயத்தை